உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவில் தனது அப்பா மூலம் என்ட்ரி கொடுத்தாலும் தனக்கென ஒரு இடத்தை பெற நீண்ட வருடங்களாக போராடி வந்தவர் அருண் விஜய். அவருக்கு மாஸ் வரவேற்பு கொடுத்த படம் என்னை அறிந்தால். அருண் விஜய் மிக திறமையான நடிகர் என்பதை நாங்க சொல்லி தெரிய வேண்டியதில்ல. சில படங்களில் அவர் ஆரம்ப காலத்தில் ஹீரோவாக நடித்திருந்தாலும் பின்னர் செட் ஆகல. ஆனால் அண்மை காலமாக அவர் தேர்ந்தெடுக்கும் கதாபாத்திரங்கள் சிறந்த கதைகள் அவரின் திறமைக்கு வலு சேர்க்கும் விதமாக அமைஞ்சிருக்கு. செகசிவந்த வானம் படத்திலும் சிறப்பாக நடிச்சிருந்தாரு. சமீபத்துல அருண் விஜய் நடிப்பில் தடம் என்ற படம் வெளியாகி ரசிகர்களின் வரவேற்பு பெற்றிருக்கு. 10 நாள் முடிவில் சென்னையில் மட்டும் இந்த படம் 2.35 கோடி வசூலிச்சிருக்கு. பல இடங்களில் வெற்றி விழாக்களை சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க. படக்குழு தூத்துக்குடி சென்றிருக்காங்க. அங்கு அருண் விஜயை சுற்றி ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டிருக்காங்க. அருண் விஜயை ரசிகர்கள் பிரம்மாண்ட வரவேற்பை கொடுத்து கொண்டாடிட்டு வராங்க. தமிழ் சினிமாவில் தனது வித்தியாசமான நடிப்பால் பல ரசிகர்களை கவர்ந்தவர் டேனியல் பாலாஜி. காக்க காக்க, காதல் கொண்டேன், வேட்டையாடு விளையாடு, பொல்லாதவன், அச்சம் என்பது மடமையடா, மாயவன், பைரவா என பல படங்கள்ல தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி மக்களிடம் நல்ல அங்கீகாரமும் பெற்றிருக்காரு. தளபதி விஜயை திரை பிரபலங்கள் பலருக்கும் பிடித்த ஒருவர். இவர் தற்போது தளபதி படத்தில் நடிச்சிட்டு வராரு. தளபதி விஜயின் 63வது படத்தின் படப்பிடிப்பு மிகவும் வேகமாக நடந்துட்டு இருக்கு. இதில் முக்கிய இடத்துல நடித்து வருபவர் டேனியல் பாலாஜி. இவர் ஏற்கனவே தளபதியுடன் பைரவா படத்தில் நடிச்சிருந்தாரு. ஏற்கனவே ஒரு பேட்டியில் இவர் தளபதி விஜய் குறித்து பேசும்போது, விஜய் மிகவும் எளிமையானவர், படப்பிடிப்பில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து அவர்கள் குறித்து விசாரித்து தெரிந்து கொள்வாருன்னும், எனக்கு தெரிந்து வேறு யாரும் இப்படி இருப்பார்களா என்று தெரியவில்லை என நெகிழ்ச்சியா கூறியிருக்காரு. இவர் படங்களில் நடிப்பதை தாண்டி சென்னை ஆவடியில் ஒரு அம்மன் கோயில் கற்றாராம். அந்த கோவிலின் வேலைகள் முடியும் நிலையில் இருக்காம். மார்ச் 13ஆம் தேதி ஸ்பெஷல் பூஜை ஒன்று இருக்காம். அதற்கு அனைவரையும் அழைக்கிறேன் என கோவில் புகைப்படங்களுடன் பதிவு செஞ்சிருக்காரு டேனியல் பாலாஜி. தளபதி விஜய் தனக்கென்று பிரம்மாண்ட ரசிகர்கள் கூட்டத்தை கொண்டவர். இவர் இப்போது 3வது முறையாக அட்லி இயக்கத்துல பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்திற்கு தளபதி 63 என அழைச்சிட்டு வராங்க. தளபதி படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் செட் அமைத்து பிரம்மாண்டமாக எடுத்துட்டு வராங்க. இந்நிலையில் தற்போது ஒரு புகைப்படம் இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது. அது வேற ஒண்ணுமில்ல, தளபதி விஜய் பாலிவுட் நடிகர் அனில் கபூருடன் எடுத்த பழைய புகைப்படம் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. தளபதி விஜய் அதில் மிகவும் கியூட்டா இருக்காரு. அந்த புகைப்படம் பூவே உனக்காக, லவ் டுடே போன்ற சமயத்தில் எடுக்கப்பட்டது போல தெரியுது. அனில் கபூர் சமீபத்தில் கூட சென்னை வந்திருந்தாரு. தல அஜித் போனி கபூரின் சென்னை இல்லத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு சென்றிருந்தாரு. அவருடன் தல 59 படக்குழு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர்களுடன் பாலிவுட் நடிகர் அனில் கபூரும் இருந்திருக்காரு. அப்போது ஸ்ரீதேவியின் திதி கொடுக்கும் நிகழ்ச்சியில் இவர்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்காங்க. தளபதி விஜயின் ஏதாவது ஒரு புகைப்படம் அடிக்கடி ட்ரெண்ட் ஆகும். சமீப காலமாக அவரின் பழைய யாரும் பார்த்திடாத சில புகைப்படங்கள் இணையத்துல வைரல் ஆவது குறிப்பிடத்தக்கது.